இதுக்கெல்லாம் நான் சுபாஸ்கரன் ஒருத்தர நான் ஒரு ஃபோன் பண்ணுவேன், ரெண்டே ஃபோன் தான் எடுக்கிற முடிவுகள் ரொம்ப ஒரு பெரிய முடிவு தான். எத்தனை நாள் தள்ளிப்படலாம் அப்படின்னு சாமானியமான செய்திகள் ப்ரொடியூசருக்கு வேணாம் சார், ஒரு இடத்துக்கு அவங்க நீ புறப்படாம ஒரு கால் இல்லை, இது நடுவில் ஒரு சில ஆட்டங்கள் சொன்ன போது எப்படி பண்ணலாம் சார் சார் நீங்கள் பண்ணியிருக்கார் அப்படின்ற அந்த பெருந்தன்மை அது இல்லாமல் இந்த படத்தை இத்தனை வருடங்கள் நடத்தி கொண்டு அதற்கு பிறகு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கோவிட் விபத்துகள் பல விஷயங்கள் எங்களை தடுமாற வைத்த பொழுது ரெட் ஜாயிண்ட் உள்ள பண்ணாங்க. இதெல்லாம் தான் 3 முக்கிய கால்களை வைத்திருந்த முக்காலி அது அது போக டெக்னீஷியன்ஸ் பேர் எல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு அத்தனை பேர் வேலை பண்ணுறாங்க. இந்த இதில் போட்டோம் இல்லையா, அதுவே கம்மி நம்பர் ஆஃப் நேம்ஸ் முந்தியெல்லாம் 4-5 பேர் தான் போடுவாங்க. அதோட பங்கு முடிஞ்சிடும். ஆனால் இதில் எத்தனை பேர் நான் சொன்ன சும்மா ஒரு குடும்பம் தோற்றுக்கு போகிறேன். ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்துருக்க ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கு அதுவும் சாமானியமான வேலை இல்லை, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள் தான். இப்படி ட்ரெயினை கொண்டு வரணும்னு சொன்னாங்கன்னா அந்த ட்ரெயின் மேலே அரிசி இருக்கும், அது மேலே வெள்ளக்காரங்க இருக்கும், அது ஆப்பிரிக்காவில் நடக்கணும். அப்படி ஒன்று இல்லை, இது உலக அழகி வேணும். சரி சார் பண்ணலாம், இங்கே உலகத்தில் யாரும் அடிக்கடி போகாத இடம் பார்க்கணும். சரி சார் போயிடலாம், ஒரு 120 பேர் அந்த மட்டும் போயிட்டோம். இதெல்லாம் எல்லாமே சரி சார் நல்ல பிளான மனசு போடணும், போட்டலாம் சார். இவ்வளோ சந்திராண்டி இந்த அளவோட சார் சரி போட்டலாம். ஆனால் எல்லாம் தங்கமாக இருக்கணும். நடுவில் வைக்கிறதுக்கு நடுவில் வேணால் கரன்சி நோட் வைக்கலாம் அப்படின்னா அந்த மாதிரி கேட்க கேட்க அதுக்கெல்லாம் ஒரு குப்பத்தில் ஒரு சாங் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. ஓஹோ சரி சீக்கிரம் முடிச்சுக்குவாங்க. அந்த குப்பத்தில் இருக்கிற பில்டிங்குக்கெல்லாம் பெயிண்ட் அடித்து 1000 இடத்துல தான் உங்களோட அத்தனைக்கு மீண்டு கொடுக்க வேண்டியது ப்ரொடக்ஷன் தான். ஏன்னா அத்தனை பொங்கல், அத்தனை வடை, அத்தனை பாத்ரூம் இதெல்லாம் நீங்கள் கணக்கில் எடுக்கிறது இல்லை. அத்தனை பேருக்கு ட்ரிப்பு, வீட்டுக்கு வண்டி போக, காலையில் 5 மணிக்கு பிக்கப்பு, ட்ராப்பு, அத்தனை மேக்கப்பு, இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா கொஞ்சம் பதட்டமாக இருக்கும். அங்கேயோ இந்த தொழில் வேணாம்பா நமக்குங்கிற மாதிரி இருக்கும். இத்தனையும் தாங்கி பிடித்திருக்கும் தொழில்நுட்ப கலைஞர்கள் கேமரா டிபார்ட்மெண்ட்லேயே என்னென்னமோ நான் கேள்விப்படாத மிஷின் எல்லாம் இப்போ எங்களுக்கு கட்டுப்படியாகுது. எப்படின்றதுக்கு எங்களுடைய இதுக்கு முன்னாடி இருக்கிறவற்றை எல்லாம் நான் நம்பியிருக்கேன். Beautifully said, sir. இப்போ எங்களுடைய மீடியா ஃப்ரெண்ட்ஸ் sorry எங்களுடைய டிவி முன்னாடி சித்தார்த் just wants to say something. Hello, check. Sorry, I'll just take a minute. இது வரைக்கும் பாவனா சாரியும் 2 சார்ஸையும் கேட்ட கேள்வியில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் எல்லாருக்கும் இருந்த கஷ்டங்கள், அந்த கஷ்டங்கள் எப்படி தாண்டி வந்தாங்க, தாண்டி எவ்வளோ பெரிய ஒரு முதலீடு, எவ்வளோ பெரிய செலவு, எவ்வளோ பெரிய ஒரு விஷன் அண்ட் ஆம்பிஷன் அப்படிங்கிறதுலாம் நீங்கள் கேட்டீங்க. முக்கியமாக இந்த இந்தியன் 2 படம், இந்தியன் 1 ஒரு செகண்டுக்கு மறந்துடுங்க. இந்தியன் 2 படம் நீங்கள் ஏன் தியேட்டருக்கு வந்து பார்க்கணுங்கிறதுக்கு காரணம் 2 முக்கியமான காரணம் இங்கே இருக்காங்க. பட் அதை தாண்டி இந்த படம் பேசுகிற சமூக கருத்து, இந்த படம் பேசுகிற சமூக அக்கறை, அது ரொம்ப ரொம்ப ஒரு ரிஃப்ரெஷிங்காக முக்கியமான ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட், ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவாக நான் கருதுறேன். ஸோ இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் நீங்களாம் எங்களை மாதிரி தியேட்டரில் போய் இந்தியன் 1 பார்க்கல இல்லையா? ஸோ அது ஒரு செகண்டுக்கு மறந்துடுங்க. இந்தியன் 2 தியேட்டரில் பார்க்குறப்போ உங்களுக்குள்ள எங்களுக்கு எப்படி இந்தியன் 1 பார்க்குறப்போ ஒரு கோபம் எழுந்துச்சோ, சிஸ்டத்தை ஒன்றுமே பண்ண முடியாதா, ஒரு தனிப்பட்ட மனிதனா, ஒரு சாதாரண குடிமகனா உங்களால் என்ன பண்ண முடியுங்கிற கேள்வி எல்லாத்துக்கும் இந்த படத்தில் இவங்களோட வாழ்க்கையில் இருக்கிற அனுபவத்தை வச்சு இவங்க ஒரு கதை சொல்லியிருக்காங்க. அண்ட் அதை நான் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. அண்ட் டெஃபினட்டாக வரப்போகிற தலைமுறைக்கும் இந்த இந்தியன் 2 பேசுகிற இந்த சமூக அக்கறை, ஒரு இண்டிவிஜுவல் சிட்டிசனோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இது எல்லாமே ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ளீஸ் கம் டு த தியேட்டர் ஆன் July 12 for these 2 legends, but also to see a new cinema and to see இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத, இப்போ எல்லாரும் ஊழல் பற்றி நிறைய படம் எடுத்துட்டோம்னு சொல்கிறாங்க.
பட் ஊழலை பத்தி இந்த அளவுக்கு ஜீரோ டாலரன்ஸோட எடுக்கப்பட்ட படம் இந்தியன் 2, I can guarantee you it will be a very memorable and refreshing experience for you. And இதை தாண்டி நான் ரெண்டு பேர்கிட்டயும் நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ரெண்டு சின்ன கேள்வி கேட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் சங்கர் சார் கேட்டுக்கிறேன். சங்கர் சார், நீங்க ஒரே நேரத்தில் இந்தியன் 2, இந்தியன் 3 அண்ட் கேம் சேஞ்சர் எடுத்திருக்கீங்க. ஐ திங்க் இன் வேர்ல்ட் ஹிஸ்டரியில் யாருமே இந்த மாதிரி 3 படங்களை ஒரே நேரத்தில் எடுத்தது கிடையாது. அதை பற்றின ஒரு ஜஸ்ட் யுவர் பர்சனல் ஃபீலிங் அபவுட் தட், எப்படி உங்களால் பண்ண முடியுது? பிகாஸ் நான் அவங்க நேரில் பார்த்துருக்கேன். அவர் வாய்ஸ் கூட ரைஸ் பண்ண மாட்டாங்க, அவர் செட்டில் கத்தியே பேச மாட்டார். ஆனால் அவர் வந்து அந்த ஒரு ரூலர் மாதிரி செட்டை நடத்துவார், ஒரு எம்பரர் மாதிரி நடத்துவார். ஆனால் எங்கேயுமே ஒரு கோஷமே இல்லாமல் அவர் பண்ணுவார். இட்ஸ் அன்பிலீவபிள். அண்ட் நான் நேரில் பார்த்துருக்கேன். ஸோ டெய்லி சங்கர் சார் செட்டு நாங்கள் பார்க்குறப்போ எப்படி இருக்கோ, உங்களுக்கு டெய்லி எல்லா செட்டுமே அப்படி இருக்கிறது. ஹவு டு யூ டீல் வித் இட்? வாட் இஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ்? இது நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலாக இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும்ட்டு. ஒரு படம் முடிச்சுட்டு தான் அடுத்த படம் பண்ணுங்கிறது என்னோட பாலிசி. ஆனால் சூழ்நிலை வந்து ஒரே நேரத்தில் 2 படம், அந்த இது வந்து 3 படமாக வர பார்ட் 3 வர ஆயிடுச்சு. அது சுச்சுவேஷன் வந்துருச்சு. லைக் ஓகே, நீச்சல் அடிச்சு தான் அவன் எதிர் நீச்சல் அடிச்சு அவனுக்கு குதிச்சாச்சு. ஸோ நான் நீச்சல் அடிச்சுட்டு இருக்கேன். அதில் மெயினாக எனக்கு என்ன அட்வான்டேஜ்னா, இந்த கரோனா பீரியடில் வந்து எப்போ வேணால் இந்தியன் எப்போ ஸ்டார்ட் ஆகும் தெரியல. ஆனால் ஒரு வேளை ஸ்டார்ட் ஆச்சுன்னா நம்ம தயாராக இருக்கணும்ட்டு இந்த கரோனா பீரியட் பூரா உட்காந்து இந்தியனுக்கு உண்டான எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். ரைட்டிங் ஒர்க்கு, அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் லிஸ்ட்டு, காஸ்டியூம்ஸு, என்னென்ன ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் இருக்கோ எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டேன். நேராக போனால் கேமரா வச்சு ஷூட் பண்ண வேண்டியதான். அந்த அளவுக்கு நான் தயாராகிட்டு அப்புறமும் எனக்கு டைம் இருந்ததுனால நான் வேறு சில கதைகள்லாம் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து 2 படம் பண்ணும்போது இது எனக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. ஏன்னா எல்லா ப்ரெப் ஒர்க்ஸும் முடிஞ்சு போயிட்டு இருந்தாங்க. இந்தியனை பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்னும் அதிகமாக டைம்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்ததுனால என்னால் இன்னொரு படம் பண்ண முடிஞ்சு. அண்ட் நவ் கமல் சார், ரீசெண்டாக நீங்கள் ஒரு இன்டர்வியூ ரொம்ப அழகாக ஒரு ஸ்டேஜில் இன்ஃபேக்ட் சொல்லியிருந்தீங்க, ரொம்ப புரிதலோட ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு பிடிச்ச படங்கள்ல உங்களுக்கு சில பேருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிக்கும், செகண்ட் ஹாஃப் பிடிக்கும். அப்படி பார்க்குறப்போ எனக்கு பிடிச்ச செகண்ட் ஹாஃப் இந்த இந்தியன் 3 அப்படின்னு அந்த காரணத்துக்காக நான் இந்தியன் 2 ரொம்ப எக்ஸைட்டாக பண்ணேன்னு நீங்கள் சொன்னீங்க. அது வந்து சினிமா புரிதல் இல்லாதவங்க சில பேர் எப்படி புரிஞ்சுட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு இந்தியன் 2 பிடிக்கல அப்படின்ற மாதிரி அவங்க ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் இல்லை, ஜென்ரலாகவே இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அழகா இன்னும் அவங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு சொல்லிட்டீங்கன்னா. 6 வருஷம் டைரக்ட் வெரிஃபை எந்த குறையும் இல்லாமல் நான் நல்லபடியாக வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஒரே ப்ரெஸ் மீட்டில் என்னை அவர் ஃபோனில் கூப்பிட்டு என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்கன்னு வருத்தப்படுற அளவுக்கு ஆயிடுச்சு. அதாவது உங்களுக்கு 3ஆம் பாகம் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னது இது குழந்தைகள்கிட்ட கேட்கக்கூடாத கேள்வி. அம்மா பிடிக்கணும், அப்பா பிடிக்கணும். 2 பேரும் இல்லைன்னா குழந்தையே கிடையாது. இது 2ம் ஒரு பாகம் தான். எனக்கு இது பிடிக்குது, ஒரு சீன் பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டா, அதனால மற்ற சீன்லாம் எனக்கு பிடிக்கலைங்கிற அர்த்தத்தை நண்பர்கள் எடுக்க முடியாது. நல்ல நண்பர்கள், நல்ல விமர்சகர்கள் அந்த அர்த்தத்தில் அதை எடுத்துக்க முடியாது, எடுத்துக்க கூடாது என்பதுதான் என்னுடையது. நல்லா வந்திருக்கு. எனக்கு இன்னும் ஆர்வம் என்னன்னா, இந்தியன் 3 இப்போதான் ஜூலை 10th ரிலீஸ் முடிவாயிடுச்சு. எனக்கு இந்தியன் 3 ரிலீஸ் டேட்டு நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கேன். அதை நீங்கள் யாரும் தடுக்க முடியாது, டைரக்டரே தடுக்க முடியாது. ஏன் நானா எடுத்து தந்தேன் 3 எடுத்துட்டீங்க. எனக்கு இப்போ அது மேலே ஆசை வந்துருச்சு. அதுக்கு நான் என்ன பண்ணுறது? அதான் நாங்கள் ஃபஸ்ட்டு சாம்பார் தான் பிரமாதமாக இருந்தது, இல்லைங்கள ரசமும் நல்லா தான் இருந்தது. பாயசத்தை நோக்கி என் மனசு பாய்கிறது என்றால் அதற்கு நீங்கள் என்னை கோபிக்கக்கூடாது. இதுதான் உண்மை. இன்னும் நான் இந்த ப்ரெஸ் மீட்டை வந்து இந்தியன் 3 ப்ரெஸ் மீட்டாக விரும்பலை. ஏன்னா எனக்கு பிடித்த சம்பவங்கள் நிறையா அதிலும் இருக்கிறது, இதிலும் இருக்கிறது. இந்தியன் 2, இந்தியன் 3 எது பிடிக்கும் நீங்க என்ன கேட்டீங்கன்னா, எனக்கு இந்தியன் 4 தாங்க பிடிக்கும். ஏன்னா இந்த பாயசத்தை எனக்கு ருசி காமிச்சிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. இந்தியன் 4 நான் இருப்பேன், அந்த ருசியும் சீக்கிரமா காமிச்சிருங்க, சந்தோஷமா இருக்கும் ஒரு நம்பிக்கை. அங்க சுபாஸ்கரன் அவர்கள் பேனா கேப்பை திறந்து செக் புக் போட்டோம், அதுக்கு சைன் பண்றது எனக்கு தெரியுது. மனசு ஞான திருச்சியில் தெரியுது. லைட்டாக வர்மக்கலை இதை கையாளுவாருன்னு நினைக்கிறேன். சைலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஃபார் யுவர் क्वेश्चंस. எங்களுடைய கொஞ்சம் ஏன் சொன்னீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அட்லீஸ்ட் எங்கே இருக்கீங்க லைட் போட முடியுமா? கொஞ்சம் சார், நம்ம நாமக்கல் கவிஞர் சொன்ன மாதிரி கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தியம் வருது. சத்தியாகிரக பாணிகள்லாம் நம்ம வந்து சோதனை வரோம்.
இந்த படத்தில் வந்து நான் வந்து காந்தி வழியில் போகிறோம், நீங்கள் போங்க, நான் வந்து நேதாஜி வழியில் போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இன்றைய சூழ்நிலை, இன்றைய காலகட்டம், சமூகம், இன்றைய அரசியலுக்கு எதிராக நம்ம வந்து நேதாஜி வழியில் போகணுமா, அந்த கோபத்தையும் அந்த இதையும் எடுக்கணும்னு படம் சொல்ல வருதா, அதெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களா? அதாவது நம்ம கலைஞர்களாக எல்லா காலகட்டத்தையும் தொட்டு பார்க்கலாம், கவிஞர்களாக எல்லா உணர்வுகளையும் உணர்ந்து பார்க்கலாம், தப்பு இல்லை, அப்படிதான் வாழணுன்றது இல்லை. இது வந்து ஒரு கலை படைப்பு. ரௌதரம் பழகு என்று பாரதியார் சொல்லிட்டதுனால எல்லார்கிட்டையும் பழக வேண்டியது இல்லை. அந்த மாதிரி இந்த நேதாஜியின் வீரத்தை ஒட்டுமொத்தமாக மறக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு காந்தியின் பொறுமையை ஒட்டுமொத்தமாக இழக்க வேண்டிய அவசியமும் நமக்கு கிடையாது. இது ரெண்டையும் எப்படி கம்பைன் பண்றதுங்கிறது யோசிக்கிறேன். நேதாஜியின் வீரம் என்பது வெட்டு குத்து மட்டும் இல்லைங்க. அந்த பயணம் பாருங்க, அந்த பட்டினி பாருங்க, அந்த திரட்டல், ஒன்று திரட்டல், அந்த திறமை, எந்த விதத்திலும் நம்முடைய தலைவர்களை ஒருத்தரை பிடிக்காம ஒருத்தரை பிடிக்காதுன்னு சொன்னது இந்த பாட்டு பாத்திரையில் வர்றவங்க வரும். ஏன்னா அவர்கள் இல்லாமல் எந்த சுதந்திரம் கிடைச்சிருக்காது. காந்தி மட்டும்தான் வாங்கி கொடுத்தாருங்கிறதே இருந்தாலும் எல்லாம் பல்முனை தாக்குதல், அது தாங்க முடியாம வெள்ளக்கார மொழி கொண்டு தான் உண்மை. ஒரு பக்கம் வன்முறை தாக்குதலும் இருந்தது, ஒரு பக்கம் அஹிம்சை தாக்குதலும் இருந்தது, சட்டப்பூர்வமான தாக்குதலும் இருந்தது. அத்தனைக்கும் மேலாக மக்கள் குரல் மேலே எழுந்தது. எனக்கு இந்த படத்தை பத்தி இவர் சொல்லும் போது எல்லாரும் இந்த பேன் இண்டியன் பிலிம்களா இது அப்படிங்கிறாங்க. பேன் இண்டியன் தாட், பேன் இண்டியன் குற்ற உணர்வு, பேன் இண்டியன் கடமை உணர்வு, பேன் இண்டியன் வீரம். தேவையான நேரத்தில் இது எல்லாம் ஒன்றாய் குவிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அதனால இந்த படம் இதை மட்டும்தான் சொல்கிறது நினைக்கக்கூடாது. நாம ஒரு புரூஸ்லி படம் பார்க்கறோம்னா வெளியே வந்து ஒரு மாமா மச்சான் மூஞ்சியில் விதின்றது அல்ல அதோட கருத்து. அது அப்படி பாருங்க, ஒரு கலையை எப்படி எல்லாம் கொண்டு போயிருக்காங்க அந்த அளவுக்கு ரசிச்சுட்டு வீட்டுக்கு வந்து எல்லாரோடையும் உட்கார்ந்து சந்தோஷமா விருந்து காட்டுட்டு அதை விமர்சனம் கொடுத்த வேண்டும். இது ஒரு கலை படைப்பு. இதில் உங்களுக்குள் இருக்கும் வில்லனை சுட்டி காட்டுவதுதான் படத்தில் வரும் வில்லனை. எல்லாருக்குமே ஒரு வில்லன் இருக்கு. ஒரு கான்சியன்ஸ் வேணாம் செய்யாதேன்னு நீங்க தவறுகளே செய்யும் பொழுது ஒரு குரலுக்கு நீங்கள் செவிசாய்க்க மறந்ததுனால தான் அந்த தவறை எழுந்திருக்கோம். தடிக்கு விழுறதுலேருந்து தற்கொலை பண்ணிக்கிறதுலேருந்து எதை எடுத்துக்கிட்டாலும் நீங்க உங்கள் மனசில் சொல்லிக்கொண்டே இருக்கோம் ஒரு நியாயமான குரல், வேண்டாம் அதை செய்யாத. நல்லது செய்யும் போதும் பல சிக்கல்கள் நமக்கு வரும்போது இல்லை செய்யுங்க அப்படி சொன்னதுனாலதான் சங்கர் பார்த்து எடுக்கிறாங்க. உள்ள ஒரு குரலை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டாம், இந்த மம்ம விஷப்பரிச்சு எதுக்குன்னு கூட 4 பேர் சொன்னா கூட அதை விஞ்சி அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளுது. அது மாதிரி வன்முறை நமக்குள்ள இருக்கும், கோபம், நாக்கப்பட்ட வெட்டணையா அப்படிங்கிறதெல்லாம் செஞ்சு பார்க்க கூடாது, சொல்லி பார்க்கணும், செஞ்சு பார்க்க கூடாது. அந்த மாதிரி கலை அதை சொல்லி காட்டுவது தானே தவிர இது ரொம்ப சீரியஸா நீங்க எடுத்துக்கூடாது. வன்முறை ஏற்பட்டு சங்கர் சார், இந்த கேள்வி உங்களுக்காக. ஆஃப்டர் இந்தியன் 2 ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன பிறகு சோஷியல் மீடியாவில் வந்து கிடைச்ச ரிவ்யூஸை எப்படி பார்க்குறீங்க? ப்ளஸ் 90s கிட்ஸ் வந்து இந்த படத்தை அதாவது பார்ட் 1 ரிலீஸ் பண்ணிட்டு வரணுமா வேணாமா? சோஷியல் மீடியா வந்து அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அதில் வர நல்ல விஷயங்கள் எடுத்துக்கணும், நெகட்டிவிட்டி சில தேவையில்லாத விஷயங்கள் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். மெயினாக சோஷியல் மீடியாவில் வந்து நெகட்டிவான விஷயங்கள் வரும்போது அதோடைய யூசர் நேம் அந்த ப்ரொஃபைல்குள்ளே போய் பார்த்தா அவங்க யாருன்னு தெரியுது. ஸோ அதில் வந்து எந்த அளவுக்கு உண்மை இருக்கா இல்லை வந்து வேணும்னுட்டு நெகட்டிவிட்டி பரப்புறாங்களான்னு புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதை எப்படி பேலன்ஸாக எடுத்துக்கணுன்றது புரியுது. அடுத்தது என்ன கேட்டீங்க? இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு வரணுமா அல்லது இந்தியன் 1 வந்து ரிலீஸ் பண்ணணுமான்னு கேட்டேன். பண்ணாலும் நல்லதுதான், பண்ணாமல் வந்தாலும் இந்த படம் ஒர்க் ஆகும். சங்கர் சார் உங்களுக்கு ஒரு கேள்வி. சொல்லுங்க. இந்த மாதம் 30ஆம் தேதி வந்தால் ஜென்டில்மேன் ரிலீஸ் ஆகி 31 வருஷம் நிறைவடையும். 31 வருஷத்துல உங்களுடைய நிறைய ஆசைகள் நிறைவேறி இருக்கும். நிறைவேறாத ஆசைகள்
ஏதாவது பட்டியல் சொல்ல முடியுமா? நடிகர் திலகத்தை இயக்காதது உள்பட. இல்லை நிறைய இருக்குங்க. வந்து நிறைவேறாததை விட நிறைவேறதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அது மெயினாக வந்து கமல் சாரோட 2 படம் ஆகிட்டா இப்போ மூணு படம் ஆயிடுச்சு. வேற என்னங்க வேணும்? நிறைவேறதை வச்சு நான் சந்தோஷப்படுறேன். கமல் சார் இந்தியன் ஃபர்ஸ்ட் பாட்டில் வந்து உங்களுக்கு 3 ஜோடி அப்படிங்கிறது வந்து ஒரு பெண்ணாக தான் இருக்கணும்ன்றது இல்லை. என்ன காரணம், கல்யாணத்தோட முடிஞ்சு போயிடாது வாழ்க்கை. ஒரு இளைஞன் அப்படிங்கிறதோட முடிஞ்சு போயிடாது. இப்ப எல்லாருமே தாத்தா வராருன்னு சொல்றத சந்தோஷமா ஏற்றுட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடியே வித்து போட்டவர் சங்கர் அவருக்கு நன்றி சொல்லணும், மணிரத்னத்துக்கு நன்றி சொல்லணும். 30 வயசு 35 வயசுக்குள்ள என்னை இந்த மாதிரி வேஷங்கள் போட்டதுனால வயோதிக பயம் என்பதை இந்த இருவரும் வைத்தியம் பண்ணி நீக்கிட்டாங்க. இதை விட பெரிய பயம் இருக்கதான் எனக்கு எதுவுமே இருக்க முடியாது. ஐயோ, இந்த மாதிரி இடவட்டங்கள்லாம் வராங்களே, சுற்றி நான் ஒரு மரத்தை சுற்றினா 3 மரத்தை சுற்றி ஆடுறாங்க இருந்தாலும் அப்படிங்கிற பயமெல்லாம் இல்லாமல் பெருந்தன்மையுடன் they made me age gracefully in my mind. அதனால எனக்கு ஜோடி இல்லை. இவங்களுக்கெல்லாம் நல்லா ஜோடி பார்த்து கல்யாணம் பண்ணி தலையெல்லாம் அரிசி அவர்கள் அளவுக்கு அச்சலை போட்டு இதெல்லாம் பார்க்கணும்னு ஆசை வரவழைச்சுட்டாங்க. அதுக்கு நன்றி தான் சொல்லணும். ஜோடி இல்லையான்னு எத்தனை நாள்லாம் வருது. ராமானுஜாச்சாரியோடைய ஜோடி அந்த திருவரங்கம் தான். என்ன திடீர்னு பற்றி பேசுறேன், நான் எல்லாம் பேசுறேன். அது அவருக்கு ஜோடி இல்லையே அப்படின்னா அதெல்லாம் ஒரு வாழ்க்கையில் ஒரு கட்டம். அதை நான் ரொம்ப ரசிச்சேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படத்தில். அதை போய் எத்தனை பாட்டு, எத்தனை டான்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இல்லாமா, எத்தனை குத்து, எத்தனை அதுல எத்தனை சத்து நீங்க பழக்கம் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. எங்க ஒரு செக்யூர் ஆக்டர் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, இவ்வளவு செக்யூர் ஆக்டர் நான் உலகத்துல பார்த்தது கிடையாது, பார்க்கவும் மாட்டேன். அவர் இருக்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் ஷூட் பண்ண எல்லா ஷாட்டும், நான் பேசின எல்லா வசனமும் படத்துல இருக்கு. அவர் அவ்வளவு செக்யூரான ஒரு ஆக்டர். ஸோ ப்ளீஸ் இன் எவ்ரி வே கமல் சார் மாதிரி ஒரு கோ ஆக்டர்லாம் இட்ஸ் இம்பாசிபிள் டு சி. பிகாஸ் அவர் சினிமா தான் ஃபர்ஸ்ட் பெடஸ்டல்ல வைக்கிறாரு, நம்ம வச்சுக்கவே மாட்டார். அதுதான் அவரோட மிகப்பெரிய பெருந்தன்மை. தேங்க்யூ கமல் சார் ஃபார் த டெமோக்ரஸி யூ brought to this set. Thank you so much. எனக்கு மட்டும் இந்த படம் நடிச்சவங்க எல்லாருக்கும் அவர் டெமோக்ராட்டிக்காக இருக்காரு. அண்ட் செட் வந்து ஒரு நியூ கமர்ஸோட செட் மாதிரி இருந்தது. இட்ஸ் அன்பிலீவபிள். ஸோ தேங்க்யூ சார்.